everyone, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா graph theoryல definitions தான் வந்து பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா deletion of vertex னா என்ன, deletion of edges அப்படினா என்ன, fusion அப்படினா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இஃப் vi is a vertex in a graph G, then G minus vi denotes a subgraph of G obtained by deleting vi from G அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிராஃப் G அப்படின்னு இருக்கு. அந்த கிராஃப்லேருந்து ஒரு வெர்டெக்ஸ் vi அப்படிங்கிற வெர்டெக்ஸை நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா அந்த கிராஃபை G மைனஸ் vi அப்படின்னு எழுதலாம் இல்லையா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம். இது A, இது B, இது Cன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இது E1, இது E2, இது E3ன்னு வச்ச கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா B அப்படிங்கிற இந்த வெர்டெக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலீட் பண்ண போகிறேன். பியை மட்டும் நான் ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டடாக இருக்கக்கூடிய எட்ஜஸ் அப்படிங்கிறது E1 அண்ட் E3 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பியோட நமக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ரெண்டு எட்ஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா பியை டச் பண்ணுது. ஸோ அந்த பியை டெலீட் செஞ்சோம்னா பிக்கு இன்சிடெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த எட்ஜஸையும் நம்ம டெலீட் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி டெலீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் கிராஃப் அப்படின்னா ஏசி. ஓகேங்களா, இ எட்ஜஸ் இதுதான் நமக்கு கிடைக்கும். அப்போ இது எப்படி, இந்த கிராஃப் எப்படி எழுதலாம், G மைனஸ் V. ஓகேங்களா, இந்த வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்ணி நமக்கு கிடைச்சதுனால இது G மைனஸ் V அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெர்டெக்ஸை நம்ம டெலீட் பண்ணோம், அந்த வெர்டெக்ஸுக்கு கனெக்டாக இருக்கக்கூடிய எல்லா எட்ஜஸும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன டெலீட் ஆகிடும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஷன் ஆஃப் தி வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. டெலிஷன் ஆஃப் அ வெர்டெக்ஸ் ஆல்வேஸ் இம்ப்ளைஸ் தி டெலிஷன் ஆஃப் ஆல் தி எட்ஜஸ் இன்சிடென்ட் ஆன் தட் வெர்டெக்ஸ். அந்த வெர்டெக்ஸ் இன்சிடென்ட் பண்ணக்கூடிய எல்லா எட்ஜஸும் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இந்த டெஃபினிஷன் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெலிஷன் ஆஃப் அ வெர்டெக்ஸ். இதுலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஷன் ஆஃப் வெர்டெக்ஸோட ஒரு டெஃபினிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிஷன் ஆஃப் தி எட்ஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இஃப் EI இஸ் அன் எட்ஜ் இன் G, தென் G மைனஸ் EI இஸ் அ சப்கிராஃப் ஆஃப் G obtained by deleting EI from G. Deleting of an edge does not implies the deletion of its end vertexes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராஃப் இப்போ G அப்படிங்கிற ஒரு கிராஃப் இருக்குது, அதில் ஒரு எட்ஜை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணி கிடைக்கக்கூடிய கிராஃபை வந்து பார்த்திங்கன்னா G மைனஸ் EI அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ABC, இதுக்கான எட்ஜ் E1, இது E2, இது E3ன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராஃப் எடுத்துக்கோங்க. நான் எட்ஜை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறேன். இங்கே வந்து E1 அப்படிங்கிற எட்ஜை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிலீட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அப்படி டிலீட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ACB E3 E2. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ E1 மட்டும் நான் டெலீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ABC அப்படிங்கிற வெர்டெக்ஸை நம்ம அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, எட்ஜை மட்டும் தான் ரிமூவ் பண்ணுவோம், வெர்டெக்ஸஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். எட்ஜ் E1 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதை இந்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க, டெலிட்டிங் ஆஃப் அன் எட்ஜ் டஸ் நாட் இம்ப்ளை டெலிஷன் ஆஃப் இட்ஸ் எண்ட் வெர்டெக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எட்ஜை டெலீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த எட்ஜோட எண்ட் வெர்டெக்ஸஸை நம்ம டெலீட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதுதான் ABC நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருக்கோம். E1 அப்படிங்கிற எட்ஜை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஷன் ஆஃப் தி எட்ஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ டெலிஷன் ஆஃப் தி வெர்டெக்ஸ்னா வெர்டெக்ஸஸும் ரிமூவ் பண்ணணும், அதை கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எட்ஜஸும் ரிமூவ் பண்ணணும். அது டெலிஷன் ஆஃப் வெர்டெக்ஸ். டெலிஷன் ஆஃப் எட்ஜஸ்னா என்ன, எட்ஜஸை மட்டும் ரிமூவ் பண்ணணும், வெர்டெக்ஸஸ் அப்படியே தான் இருக்கணும், அது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. பார்த்தீங்கன்னா டெலிஷன் டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எ பேர் ஆஃப் வெர்டெக்ஸஸ் A and B in a graph G are said to be ஃபியூஸ்டு ஆர் மெர்ஜ்ட் ஆர் ஐடென்டிஃபைடு. அதாவது இப்போ ரெண்டு வெர்டெக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்க்குறத நம்ம ஃபியூஷன்னு சொல்லுவோம், அதாவது மெர்ஜ் பண்ணுறது. ஓகேங்களா, இங்கே A and B அப்படிங்கிற ரெண்டு வெர்டெக்ஸஸ் வந்து இருக்குது. ரெண்டு வெர்டெக்ஸும் தனித்தனியான ஒரு வெர்டெக்ஸஸாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ரெண்டுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தனித்தனியான வெர்டெக்ஸஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி தனித்தனியாக இருக்க வெர்டெக்ஸஸ் ஒன்றா சேர்ந்துச்சு. ஓகேங்களா, ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அதை தான் நம்ம ஃபியூஸ்டு வெர்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ A அப்படிங்கிற ஒரு வெர்டெக்ஸ் இருக்குது, B அப்படிங்கிற வெர்டெக்ஸ் இருக்குது. ரெண்டு வெர்டெக்ஸ் நான் ஃபியூஸ் பண்ணேன், அதாவது ஆட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஒரு நியூவான ஒரு வெர்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A அப்படிங்கிற ஒரு வெர்டெக்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, இப்போ B அப்படிங்கிற ஒரு வெர்டெக்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு வெர்டெக்ஸ் எப்படி இருந்துச்சு, தனித்தனியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஓகேங்களா, ஃபியூஷனுக்கு அப்புறம் என்னது ஒரே வெர்டெக்ஸாக நமக்கு A and B கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டு தனித்தனி வெர்டெக்ஸாக இருக்குது, ரெண்டு வெர்டெக்ஸும் சேர்ந்து ஒரே வெர்டெக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு.
ஏ அண்ட் பிங்கிற இந்த வெர்டெக்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி கிடையாது, ரெண்டும் ஒரே புதிய வெர்டெக்ஸாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் தி 2 வெர்டெக்ஸஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை அ சிங்கிள் நியூ வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஏதாவது என்னென்னா ஒரு தனித்தனியான வெர்டெக்ஸஸ் ஏ அண்ட் பின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா, இந்த 2 வெர்டெக்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன்னா வி அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கேன். இந்த ஏபி அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்கேன்னா வி அப்படிங்கிற நேம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நியூ வெர்டெக்ஸாக நம்ம வந்து மாற்றியாச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சச் தட் எவ்ரி எட்ஜ் தட் வாஸ் இன்சிடென்ட் ஆன் எய்தர் ஏ ஆர் பி ஆர் ஆன் போத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ இருக்குது அண்ட் தென் பியும் இருக்குது. லைனாக வச்சுக்க, இப்போ ஏங்கிற எட்ஜ் இங்கே இருக்குது, ஏங்கிற இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபியூஷனுக்கு முன்னாடி இன்சிடென்ட் ஆகி இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. சியோட வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபியூஷனுக்கு முன்னாடி இந்த பி அப்படிங்கிறது வந்து டியோட இன்சிடென்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏ அப்படிங்கிறது சியோட இன்சிடென்ட்டாக இருந்தது, பி அப்படிங்கிறது டியோட இன்சிடென்ட்டாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏவும் பியும் ஃபியூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இந்த ஏவும் பி நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம், வி அப்படிங்கிற நேம் வந்து இங்கே கொடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, இது வந்து ஃபியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா வி, இது வந்து பார்த்தீங்கன்னா சியோட இன்சிடென்ட் ஆகும், டியோட இன்சிடென்ட் ஆகும் இந்த வெர்டெக்ஸ். ஓகேங்களா, ஏன்னா இந்த பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் நம்ம ஃபியூஸ் பண்ணியிருக்கோம், இன்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்படி ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபியூஸ் பண்ணது ரெண்டும் ஃபுல்லாக ஒட்டுగా நமக்கு ஆகிடுச்சுன்றதுனால அதை நம்ம வீன்னு வச்சுக்கிட்டோம். ஏவோட இன்சிடென்ட் ஆன சி அப்படிங்கிறது இது வீக் இன்சிடென்ட் ஆகும், பியோட இன்சிடென்ட் ஆன டி அப்படிங்கிறது இந்த வீக் இன்சிடென்ட் ஆகும். முன்னாடி இருந்த ஏக்கு கனெக்டடாக இருந்தக்கூடிய எட்ஜஸும் பிக்கு கனெக்டடாக இருந்த எட்ஜஸ்க்கும் இந்த புதிய வெர்டெக்ஸ் பிக்கு இன்சிடென்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கொடுத்துருக்காங்கன்னா திஸ் ஃபியூஷன் ஆஃப் 2 vertexes does not alter the number of edges but it reduces the number of vertexes by 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஃபியூஷன் செஞ்சதுக்கு அப்புறம் எட்ஜஸோட கவுண்ட் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஃபியூஷன் பண்ணுறதுக்கு அப்புறம் எப்படி கிடச்சிச்சு நமக்கு எட்ஜஸ்ஸு, இப்போ ஏக்கும் சிக்கும் நடுவில் ஒரு எட்ஜஸ் இருந்துச்சு, பிக்கும் டிக்கும் நடுவில் ஒரு எட்ஜ் இருந்துச்சு. அப்போ அதே எட்ஜஸ் தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஏக்கும் இங்கே ஏவும் இருக்குது, பியும் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு எட்ஜ் கிடச்சிருக்கு, இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு எட்ஜ் கிடச்சிருக்கு. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இங்கே 2 இருக்குது, இங்கேயும் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 2 தான் இருக்குது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் வெர்டெக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபியூஷனுக்கு அப்புறம் ஒரு வெர்டெக்ஸ் வந்து நமக்கு குறையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் குறையும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தனித்தனியாக இருக்கக்கூடிய 2 வெர்டெக்ஸஸ் தான் நம்ம ஒன்றா சேர்த்து ஏபியாக வச்சுக்கிட்டோம், ஒரே வெர்டெக்ஸாக மாறிடுச்சு. 2 வெர்டெக்ஸஸ் இருந்துச்சு, அது நம்ம ஃபியூஷன் பண்ணதுனால ஒரே வெர்டெக்ஸாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக ஒரு வெர்டெக்ஸ் வந்து நமக்கு குறையுது, ஏன்னா நம்ம ஃபியூஷன் பண்ணிட்டோம், மெர்ஜ் பண்ணதுனால நமக்கு ஒரு வெர்டெக்ஸ் வந்து குறையும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வெர்டெக்ஸ் நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸஸோட கவுண்ட் வந்து எவ்வளவா இருக்குது, 4ஆக இருக்குது. இங்கே நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸஸோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷனுக்கான ஒரு டெஃபினேஷன். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் கிளியர் அண்ட் ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you on next video.